Hi dear students, today we are going to see the next chapter 10 recruitment method ஆட்சேர்ப்பு முறை. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தடில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது பொருள் மற்றும் வரைவிலக்கணம், ஆட்சேர்ப்பினுடைய பொருள் மற்றும் வரைவிலக்கணம் என்னென்னு பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஆட்சேர்ப்பு செயல்முறை என்னென்ன இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு மூலங்கள் அல்லது ஆட்சேர்ப்பு வழிகள். தென் நெக்ஸ்ட் ஒன் ரீசன் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பில் சமீபகால போக்குகள். ஸோ இதுதான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பினுடைய பொருள் மற்றும் வரைவிலக்கணம். ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் suitable candidates for the various posts in an organization. It is a process of attracting potential people to apply for a job in an organization. It acts as a link between job provider and job seeker. It encourages the prospective employees to apply for the job. Then the organization scrutinizes the applications received and the suitable candidates are shortlisted for selection. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தான் என்னன்னு சொல்கிறோம், செயல்முறை ஆட்சேர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தகுதியான நபர்களை கவர்ந்தெழுக்கும் செயலாகும். ஒரு நிறுவனத்தில் ஒரு புதுசாக நம்ம ஒரு வேலைக்கு நம்ம யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்சனை என்ன பண்ணணும், அட்ராக்டிவாக நம்ம பக்கம் கொண்டு வரணும். இது ஒரு நிறுவனத்தின் வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்களை கவர்ந்தெழுக்கும் செயல்முறையாகும். இது வேலை வழங்குபவர் மற்றும் வேலை தேடுபவர் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது. ஸோ இது என்ன யார் யாருக்கு இணைப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வழங்குறவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது. இது வேலை தேடும் தகுதியான நபர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிக்கிறது. ஸோ தகுதியான நபர்களை என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படுது இதன் மூலம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னர் அதன் மூலமாக விண்ணப்பங்கள் நிறுவனம் கூர்ந்தாய்வு செய்து அதிலிருந்து பொருத்தமான நபர்களை தெரிவு செய்யப்பட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணவாட்டி என்ன பண்ணுவாங்க, ஸோ அதில் யார் நம்ம கம்பெனிக்கு தேவை, ஸோ அந்த மாதிரி அதில் அவங்க செலக்ட் பண்ணி பொருத்தமான பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அதில் ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்து ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணி அதில் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். தென் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். According to Edwin B. Flippo, it is a process of searching for prospective employees and stimulating and encouraging them to apply for jobs in an organization. Reason behind recruitment. There are different reasons why vacancy arises, and they are: first one, retirement of an employee, death of an employee, then registration of job by an employee, disablement of an employee, dismissal of an employee. ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு எட்வின் பி ஃபிளிப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவன காலியிடங்களுக்கு திறன் வாய்ந்த வேலையாட்களை தேடி தூண்டுவதும் மற்றும் அவர்களை நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிப்பதும் ஆட்சேர்ப்பு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்ற, நிறுவனங்களுடைய காலி இடங்களுக்கு ஸோ அதுக்கு திறன் வாய்ந்த வேலையாட்களை தேடி தூண்டும்போது, ஸோ தேடி தூண்டுவது. ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு நம்ம என்ன பண்ணுவோம், தேடி போய் அந்த கம்பெனிக்கு போவோம்.
ஸோ அந்த மாதிரி அவங்கள தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கணும். ஸோ அவர்கள் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறாரு, ஆட்சேர்ப்பு செயல்முறை அப்படின்ட்டு சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆட்சேர்ப்புக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பல்வேறு காலி பணியிடங்கள் எழுது. ஸோ அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஆட்சேர்ப்பு நடைபெறுது. எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டைர்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி, பணியாளருடைய ஓய்வு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன கிடைக்குது, அங்கே ஒரு ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி, அந்த பணியாளர் என்ன ஆயிடுறாங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. ஸோ அதன் மூலமாக அங்கே என்ன கிடைக்குது, நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு ரெசிக்னேஷன் ஆஃப் ஜாப் பை அன் எம்ப்ளாயி, ஒரு பணியாளர் வேலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. ஸோ ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, அங்கே ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு டிசேபிள்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி, ஸோ அப்போ என்ன, அந்த தகுதி, அந்த பணியாளர் அந்த தகுதியை இழக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குது. தென் டிஸ்மிசல் ஆஃப் அன் எம்ப்ளாயி, பதவி நீக்கம் செய்கிறாங்க. அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, அங்கே ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் பிஹைண்ட் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்புக்கான காரணங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஆட்சேர்ப்பின் படிநிலைகள். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ், ஆட்சேர்ப்பின் படிநிலைகள் என்ன அப்படின்னா பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பிளானிங் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு திட்டமிடல். ஸோ எப்படிலாம் ஒரு ஆளை சேர்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணக்கூடியது. தென் டிட்டர்மைனிங் வேக்கன்சிஸ், ஸோ இந்த காலி பணியிடங்களை தீர்மானிக்கிறது, எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு தீர்மானிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் த சோர்சஸ், வளங்களை கண்டறிதல், எந்த மாதிரியான வளங்கள் இருக்குது அப்படின்ட்டு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன், டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் குறித்த தகவலை உருவாக்கணும். தென் நெக்ஸ்ட்டு செலக்டிங் த சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், பொருத்தமான விளம்பர முறையை நாம் அங்கே தேர்ந்து எடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட்டிங் செலக்ஷன் ப்ராசஸ், தேர்வு செயல்பாட்டிற்கு வழிவகுத்தல். ஸோ எந்த மாதிரியான தேர்வு பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியான செயல்பாடு கொண்டு வரணுன்றது. தென் நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல், மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு. ஸோ எப்படி மதிப்பீட்டு அவங்கள எப்படி கட்டுப்பாடு பண்ணுறது. தீஸ் ஆர் ஆல் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஆட்சேர்ப்பின் படிநிலைகள். தென் நெக்ஸ்ட் ஒன், சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பின் வளங்கள் அல்லது ஆட்சேர்ப்பு வழிமுறைகள். There are two types of sources of recruitment. ஆட்சேர்ப்பின் வளங்களை ரெண்டு வகையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல், அக வளங்கள் மற்றும் புற வளங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ there are basically two ways by which an organization can recruit its employee, namely internal and external sources. External sources can further be classified into direct and indirect sources. இப்போ ஒரு நிறுவனம் தமக்கு தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுக்க ரெண்டு வழி வளங்கள் உள்ளன. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இன்டர்னல் சோர்சஸ், அதாவது அக வளங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்டர்னல் சோர்சஸ், புற வளங்கள். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸில், அதாவது புற வளங்களில் ரெண்டு டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைரக்ட் அண்டு இன்டைரக்ட். ஸோ அதாவது நேர்முகம் மற்றும் மறைமுகம், நேரடி வளங்கள் மற்றும் மறைமுக வளங்கள். ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்சஸ். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இடம் மாற்றம். த சிம்பிளஸ்ட் வே பை which an employee recruitment can be filled is through transfer of employee from one department with surplus staff to that of another with deficit staff. ஸோ அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம். ஒரு துறையில் இருக்கக்கூடிய
அதிகமாக இருக்கிற, அதாவது உபரி பணியாளர்கள், அதிகமாக இருக்கக்கூடிய பணியாளர்களை பற்றாக்குறை உள்ள மற்ற துறைக்கு பணிமாற்றம் செய்வதன் மூலம் காலி பணியிடங்களை தேவையான பணியாளர்களை எளிமையான வழியில் நிரப்பப்படும். ஸோ எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸஸாக இருக்காங்க, ஸோ இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் அங்கே டெஃபிஷிட் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒய் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. ஸோ எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸஸாக இருக்காங்க, ஒய் டிபார்ட்மெண்ட்டில் டெஃபிஷிட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எக்ஸஸ் பர்சனாக ஒய் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அங்கே ஈஸியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒர்க்கு என்ன பண்ணுறாங்க, ஃபில் ஆகுது. ஒர்க் பர்சனை ஃபில் பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட்டை ஈஸியாக ஃபில் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. தென் நெக்ஸ்ட் ஒன் அப்கிரேடிங். அப்கிரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பதவி, அதாவது மேம்படுத்துதல். ஸோ எப்படி மேம்படுத்துதல் அப்படின்னு பார்ப்போம். Performance appraisal helps in the process of moving employees from a lower position to a higher position. ஸோ இப்போ பணியாளர்கள் கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலை நோக்கி செல்ல செயல்திறன் மதிப்பீடு முறை உதவுகிறது. ஸோ கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்துக்கு, அதாவது ஒரு லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷனுக்கு என்ன சேஞ்ச் பண்ணி விடுறது, அதுதான் என்ன அப்கிரேடிங். Then next one promotion. Based on seniority and merits of the employees, they are given opportunity to move up in the organizational hierarchy. இப்போ ப்ரமோஷன் அப்படின்னா பதவி உயர்வு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பணி மூப்பு மற்றும் தகுதியுடைய அடிப்படையில். ஸோ ஒருத்தர் அந்த வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தகுதியான அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறு பணியாளர்களை அந்த நிறுவனம் அங்கே கீழ் மட்டத்திலேருந்து, அதாவது லோயர்லேருந்து அந்த பொசிஷனுக்கு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் டிமோஷன், அதாவது பதவி இறக்கம். மூமெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் எ ஹையர் பொசிஷன் டு எ லோயர் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் புவர் பெர்ஃபார்மன்ஸ் continuously to make him realize the significance of performance. பதவி இறக்கம். பணியில் தொடர்ந்து குறைவான செயல்திறனை வெளிப்படுத்தும் பணியாளர் செயல்திறனின் முக்கியத்துவத்தை உணரும் வகையில் அவரை மேல்நிலை பணியிலிருந்து கீழ்நிலை பணிக்கு மாற்றிவிடுவது பதவி இறக்கம் எனப்படுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒருத்தர் நல்லா ஒரு ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஹையர் கிரேட்லேருந்து லோயர் கிரேடுக்கு, டாப் லெவல்லேருந்து அதுக்கு அடுத்த லெவல் மிடில் லெவலுக்கு அவங்கள டிமோஷன் பண்ணிவிடக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே டிமோஷன். பெரிய பதவியில் இருக்கவங்கள அவங்களோட பதவியிலேருந்து கீழே பதவிக்கு கொண்டு வரக்கூடியது, அவங்க வேலையில் கவனம் செலுத்தாதனால. தென் நெக்ஸ்ட் ஒன் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி. பழைய ஊழியர்கள் பரிந்துரை. இப்போ எ ஃபேமிலி மெம்பர், ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி கேன் பி ரெக்ரூட்டட் அண்ட் பிளேஸ்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரையாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பரையோ ஜாயின் பண்ணி விடக்கூடியதான் என்னன்றதுன்னா ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஸோ பழைய ஊழியர்களை அவங்க பரிந்துரை பண்ணக்கூடியது, பழைய ஊழியர்கள் பரிந்துரை செய்கிறதுனால ஒரு புதிய ஒர்க்கர்ஸ் ஜாயின் ஆகக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு ஜாப் ரொட்டேஷன், வேலை சுழற்சி. ஒன் சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங் டு லேர்ன் ஹவு டு பெர்ஃபார்ம் இன் மோர் தென் ஒன் ஜாப் ஆர் ரொட்டேஷன். திஸ் familiarize the employees with all kind of jobs performed and becomes a source. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலை உடைய சுழற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சுழற்சி முறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளில் ஈடுபடுவது எப்படி என்பதை ஒவ்வொரு பணியாளரும் அறிந்திருக்க வேண்டும். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் ஏபிசி அப்படின்ட்டு வச்சுக்குவோம், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் அந்த பிரான்ச்சுக்கு ஏபிசின்ட்டு பேர் இருக்குது. ஸோ ஒரு வாரம் நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன பண்ணுறாங்க, ஏல ஒர்க் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க பியில் ஒர்க் பண்ணுறாங்க,
அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் சியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி ரொட்டேஷன் வருது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வாரம் நம்ம பேங்க்கு போனோம்னா கேஷ் கவுண்டரில் எக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் உட்காந்துருப்பார். நெக்ஸ்ட் வீக் போனோம்னா வேறு ஒரு பர்சன் ஒய் அப்படின்ட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஸோ அவர் எக்ஸ் எங்கே அப்படின்ட்டு நம்ம தேடி பார்த்தோன்னா வேறு ஒரு செக்ஷனில் உட்காந்துருப்பார். லோன் செக்ஷன்லேயோ இல்லது கேஷ் கலெக்ஷன் செக்ஷன்லேயோ இல்லது கேஷ் பேமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வேறு ஜுவல் லோன் செக்ஷன்லேயோ வேறு இந்த மாதிரி அவர் இருப்பார். இதுதான் என்னென்னா ஜாப் ரொட்டேஷன். எல்லா ஒர்க்கும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் ரிட்டன்ஷன்ஸ், அதாவது தக்க வைத்தல். The retiring employees can be used to meet the requirement after superannuation as per management discretion. ஸோ அதாவது மேலாண்மை விருப்பப்படி, ஸோ அதாவது மேனேஜ்மெண்ட்டுடைய விருப்பப்படி அது ரிட்டைர்மெண்ட் ஆன பர்சன்ஸை அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க என்ன வாங்குவாங்க, பென்ஷன் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பணியாளர்களை மறுபடியும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்கள ஜாபில் சேர்த்திக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ், ஓய்வு பெற்ற ஊழியர்கள். த எம்ப்ளாயீஸ் who have already retired can be called to fill the vacancy as they have the retired qualification and experience. ஓய்வு பெற்ற ஊழியர்களை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சரியான தகுதி இருக்கா, அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அந்த அனுபவத்தை தகுதியின் அடிப்படையில் அந்த பணியாளர்களை என்ன பண்ணுறாங்க, ஃபில் பண்ணிக்கிறாங்க நம்ம கம்பெனிக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் டிபெண்டன்ஸ், அதாவது சார்ந்தவர்கள். த லீகல் ஹையர் ஆர் த டிபெண்டன்ட் எம்ப்ளாயி மே பி கிவன் எ சான்ஸ் டு ரீப்ளேஸ் த டெசிஸ்டு. இப்போ இறந்து போயிட்டாங்க ஒரு பணியாளர். ஸோ அந்த பணியாளருக்கு பதிலாக அவருடைய சட்ட வாரிசு அல்லது அவரை சார்ந்த ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படலாம். ஸோ அவங்களுடைய சட்டத்தில் வாரிசு, அதாவது குழந்தைகள், ஸோ பசங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கறது அல்லது அந்த வேலை வாய்ப்பை அவரை சார்ந்த வேறு யாருக்காவது கொடுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட், சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. Then next one previous applicants. The applicants who have already applied for any job advertised in the past whose name appears in the database but not selected at that point of time can be utilized. முந்தைய விண்ணப்பதாரர்கள். ஸோ ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்குக்கு. ஆனால் அவங்க என்ன ஆகலை, செலக்ட் ஆகாதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த செலக்ட் ஆகாத பர்சன்ஸு ஒரு சில நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைலெல்லாம் பத்திரமா வச்சுட்டு அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஜாப் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அந்த ஜாபில் சேர்ந்துக்குவாங்க, அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. தென் நெக்ஸ்ட்டு அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர்ஸ், கையகப்படுத்துதல் மற்றும் ஒன்றிணைப்புகள். திஸ் இஸ் another way by which the organization acquires another business unit or merging with another establishment. அப்போ கையகப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கையகப்படுத்துதல் மற்றும் ஒன்றிணைப்புகள் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை வாங்கும்போது அல்லது தன்னுடன் இணைத்து கொள்ளும்போது அங்குள்ள பணியாளர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அங்கே இருக்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குகிறாங்களோ அல்லது அந்த கம்பெனியை தன்னுடைய கம்பெனியோட அதாவது மெர்ஜ் பண்ணிக்கிட்டாலும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை என்ன பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா இன்டர்னல் சோர்சஸ். தீஸ் ஆர் ஆல் த இன்டர்னல் சோர்சஸ். நெக்ஸ்ட்டு we are seeing in external sources. எக்ஸ்டர்னல் சோர்சஸ் தான் என்ன அப்படின்னா புற வளங்கள். ஸோ இதில் இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் சோர்சஸ், நேரடி வளங்கள். தென் நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் சோர்சஸ், புற வளங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் சோர்சஸ், அதாவது நேரடி வளங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது விளம்பரங்கள். The employer can advertise in dailies,
journals, magazines, etc. about the vacancies in the organization, specifying the nature of work, nature of vacancy, qualification and experience required, salary offered, mode of applying and the time limit within which the candidate has to apply. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க ஈஸியாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் அந்த உரிமையாளருடைய வேலையிட தன்மை எப்படி இருக்குது, காலியிடத்தின் தன்மை எப்படி இருக்குது, தேவைப்படும் தகுதி என்ன, அதனுடைய அனுபவம் என்ன, வழங்கக்கூடிய சம்பளம் என்ன, விண்ணப்பிக்கும் முறை எப்படி, விண்ணப்பிக்க வேண்டிய காலக்கெடு எவ்வளோ. ஸோ இதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும். அது எது மூலமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையிலே நம்ம இஷ்யூ பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது மீடியா மூலமாகவோ அல்லது விளம்பரம் செய்யலாம். ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ், அதாவது கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். These are the applications of job seekers who voluntarily apply for the vacancies not yet notified by the organization. அதாவது அந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்து எந்த வித அறிவிப்பும் செய்யாத நிலையில் அந்த வேலை தேடுபவர்கள் தன்னிச்சையாக வேலை வேண்டி விண்ணப்பித்த விண்ணப்பங்கள், அதாவது நம்ம எங்கள் கம்பெனியில் என்ன பண்ணல ஒர்க் இருக்குது, காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ணலை. இருந்தாலும் தற்செயலாக யாராவது வந்து வேக்கண்ட் இருக்கா அப்படின்ட்டு அப்ளை பண்ணுற போது ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த நேரத்தை அந்த நிறுவனம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை இவர்கள் வேறு நிறுவனங்களை பணிபுரியலாம் அல்லது வேலை தேடுபவராகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸு. தென் நெக்ஸ்ட் ஒன், வாக்இன்ஸ். அதாவது வாக்கின்ஸ் அப்படின்னா நேர்முக தேர்வு. ஸோ அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இம்மீடியட்டாக என்ன பண்ணக்கூடியது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடியது. வாக்இன் அப்ளிகன்ஸ் வித் சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்குயர்மெண்ட் கேன் பி அனதர் சோர்சஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட். அதாவது இங்கே வேலை தேடுறாங்க அப்படின்னா நேர்முக தேர்வு அப்படின்னா வேலை தேடி நிறுவனத்துக்கு நேரடியாக வருபவர்களை நேர்முக தேர்வின் மூலமாக பணிக்கு அமர்த்த முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், வளாக தேர்வு. ஸோ இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். த ஆர்கனைசேஷன் விசிட் த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெக்ரூட் சூட்டபிள் கேண்டிடேட். அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று நல்ல கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்களை அவங்க வளாக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னா நம்ம படிக்கக்கூடிய இடத்துக்கு கம்பெனிக்காரங்க வருது. ஸோ அங்கே வந்து நல்லா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற அவங்க அந்த ஒரு சில டெஸ்ட் வச்சு அவங்க அந்த பர்சன்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட், அதாவது தொழிற்சாலை வாயிலில் ஆட்சேர்ப்பு. Usually, casual or temporary unskilled employees are recruited by this way. They are recruited at factory gate and paid on hourly or daily basis. ஸோ இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சாதாரணமாக எப்படி இருக்கோ அல்லது தற்காலிகமாக திறனற்ற ஊழியர்களை இதன் வாயிலாக ஆட்சேர்ப்பு நடைபெறும். அதாவது எதன் மூலமாக நடைபெறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிகமாக அவங்கள வேலைக்கு சேர்த்தக்கூடிய தொழிற்சாலை அதாவது அவசரமாக இம்மீடியட்டாக தேவை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸை ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. தென் ரிவைல் ஃபார்ம்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் பர்ச்சிங் வேர் த efficient employee of rival companies are drawn to the organizations by higher pay and benefits. For example, salesmen, chartered accountants, management professionals, etc. போட்டி நிறுவனங்கள். ஸோ இந்த
அதிகமாக என்ன பண்ணுறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க அல்லது அதிகமான பலன்களை அவங்களுக்கு வழங்கலாம். சம்பளம் அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நிறைய பெனிஃபிஷியரிஸ் அந்த கம்பெனியில் இருக்குது. நமக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த டைமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைமும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 மாதிரியான விதமான பெனிஃபிஷியரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய பெனிஃபிஷியரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிஷியரி அவங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனிஸ்க்கு நிறையா பீப்புள்ஸ் அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேல்ஸ்மேன், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் recruitment, அதாவது இணைய வழி ஆட்சேர்ப்பு. The organization which carry out recruitment online method is said to follow recruitment. The advancement in technology and communication has made it possible to reach out prospective applicants globally online. It has become inevitable external source of recruitment. இப்போ இது என்ன, இணைய வழி மூலமாக ஆள் சேர்க்குறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் தகவல் தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்துருச்சு. ஸோ அப்போ அதனுடைய முன்னேற்றத்தின் காரணமாக கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி உள்ள ஒர்க்கர்ஸை வந்து உலக அளவில் இணையதளத்தின் வாயிலாக அவங்க பெற்றுக்கிறாங்க. இதை ஆட்சேர்ப்புக்கு தவிர்க்க முடியாத புற வளங்களை ஆதாரமாகி விட்டது. ஸோ இந்த ஆட்சேர்ப்பு நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த டைரக்ட் சோர்சஸ். தென் இன்டைரக்ட் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி ரெஃபரல், அதாவது பணியாளர் பரிந்துரை. ஸோ இப்போ the existing employee of the organization may recommend some of their relative or known people who will be suitable for existing vacancies. Based on the creditability of the employee, the referral will be considered. ஸோ இப்போ இதில் பணியாளர்களை எப்படி சேர்த்துறாங்க அப்படின்னா, யாரோடைய பரிந்துரையின் பேராவது அவங்கள சேர்த்துறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலியிடங்களுக்கு பொருத்தமான நபர்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பரிந்துரைக்கலாம். ஸோ ஒரு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஸ்டாஃப், அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு அவங்க என்ன பண்ணால் பரிந்துரை செய்யலாம். இவங்க இந்த நபர் இந்த வேலைக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கலாம், ஒரு நண்பராகவோ இருக்கலாம், அல்லது உறவினராகவோ இருக்கலாம், இல்லை வேறு தெரிஞ்சவங்களாகவோ இருக்கலாம். ஸோ அந்த பணியாளர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த பர்சனுக்கு நம்பக தன்மையாக இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அரசு அல்லது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள். These are exchanges established by government which facilitate recruitment throughout the country. It make available the information required through the database for the employer as well as the job seeker by bridging the gap between them. ஸோ அரசு அல்லது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் எப்படி இருக்குன்னா, இவைகளை என்ன பண்ணுறாங்க, ஆட்களை சேர்த்துறதுக்காக ஈஸியான ஒரு நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ இதில் எப்படி இருக்கும், அதனுடைய தரவு தளத்தின் மூலமாக தேவையான தகவல்களை தந்து ஸோ வேலை வழங்குவோருக்கும் வேலை தேடுபவருக்கும் இடையில் உள்ள ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது. ஸோ வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கொடுப்பவருக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இணைப்பு பாலமாக இருக்காங்க. பிரிட்ஜ் கேப் பிட்வீன் தேம். ஸோ இந்த 2 பேத்துக்கும் உள்ள பிரிட்ஜாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ், அதாவது தனியார் வேலைவாய்ப்பு முகவர்கள். These are similar to public employment exchanges except that the ownership is the hand of private parties. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே இருக்கும். பட் அதனுடைய ஓனர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்டிஸாக இருப்பாங்க. இட் கனெக்ட்ஸ் த ஜாப் ப்ரொவைடர் அண்ட் த ஜாப் சீக்கர். இதை யாரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் ஜாப் தேடுறவங்களுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ்.
These type of firms facilitate a recruitment on behalf of client companies at cost. Usually, they provide data relating to executive and top-level personnel for which service they charge consultation fees, also known as a recruitment process outsourcing. எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு ஆலோசனை மையம். ஸோ இந்த மையத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் பணத்தினுடைய அடிப்படையில் வாடிக்கையாளர்களை நிறுவனங்கள் சார்பாக சேர்த்து அதுக்கு பணிகளை செய்கிறாங்க. ஸோ அந்த வழக்கமாக இந்த பணியினை மேற்கொள்ளும் போது இந்த வகையான நிறுவனங்கள் எப்படி இருக்குவாங்க, நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட பணியாளர்கள் தொடர்பான தரவுகளை வழங்கி அதன் மூலமாக சேவை ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. ஆலோசனை வழங்கி அந்த ஆலோசனை நமக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த கம்பெனி இப்போ டீட்டெயில்ஸ் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ், தொழில்முறை சங்கங்கள், ஆர்கனைசேஷன் சீக்கிங் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஹை கேலிபர் and repute with technical knowledge approach professional associations like Institute of Chartered Accounts, the Indian Medical Association, the Institute of Training and Development, the Institute of Engineers, All India Management Association, etc. to identify the right person. ஸோ இதில் தொழில்முறை சங்கங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிக திறமையும் தொழில்நுட்ப அறிவும் உள்ள சரியான நபரை தேடும் நிறுவனங்கள் சிறப்பு தொழில் சங்கங்களாக யாரை நியமிக்கிறாங்க. ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் நிறுவனங்கள் மூலமாக அல்லது இந்த இந்திய மருத்துவ சங்கம் மெடிக்கல் கவுன்சில் மூலமாகவோ அல்லது பயிற்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், பொறியியல் சங்கம் மற்றும் இந்திய வேளாண்மை சங்கம் போன்றவற்றை அணுகலாம். ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனத்தை அவங்க அணுகக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு டெபுட்டேஷன், பதிலாக அனுப்புதல். எ பர்சன் who is already an employee of an organization can be deputed for a specific job for a specified period as a short-term solution. அப்போ ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் அந்த பணியில் இருக்கக்கூடிய குறுகிய கால தீர்வுக்கு, ஸோ ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு உண்டான தீர்வு என்ன இருக்கும், ஸோ அதை குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பணியாளர்கள் மேற்கொள்ளும் நிமிடத்தில் நிர்ணயிக்கப்படக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டேஷன், பதிலாக அனுப்புதல். த நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் ஆஃப் மவுத், வாய் வார்த்தை. த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஜாப் சீக்கர்ஸ் இஸ் collected through people of repute who pass on the message about the vacancy to their known people. இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வாய் வார்த்தையா. வேலை வாய்ப்பு பற்றிய தகவலை தங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு பகிரும்போது நல் மதிப்புள்ள நபர்களிடம் வந்து வேலை தேடுவோர் தொடர்பான தகவல்களை நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்மளே தெரியும் எங்கேயாவது யாருக்கா எங்கேயாவது வேக்கன்சி இருக்கான்னு நம்ம சொல்லி வச்சோம்னா நம்ம அவங்க ஏதாவது வேக்கன்சி இருக்கான்னு வாய் வார்த்தையாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம தொடர்பு பண்ணுறோம். ஸோ அதே தான் எங்கேயோ. தென் நெக்ஸ்ட் ஒன் லேபர் கான்ட்ராக்டர்ஸ், பணியாளர் ஒப்பந்ததாரர்கள். ஸோ organizations recruit unskilled and manual laborers through this constructor. இந்த பணியாளர்களுடைய ஒப்பந்தம் எப்படி இருக்கும், நிறுவனங்கள் ஒப்பந்ததாரர்கள் மூலம் திறமையற்ற மற்றும் கைத்தொழிலாளர்களை நியமிக்கின்றனர். ஒப்பந்ததாரர்கள் மூலம் திறமையற்ற அவங்கள நீக்கிட்டு கைத்தொழிந்த தொழிலாளர்களை நியமிக்கப்படுகிறார்கள். தென் லாஸ்ட் ஒன் ஜாப் போர்ட்டல்ஸ், வேலைவாய்ப்பு இணையதளங்கள். யூசிங் இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ் organizations can screen for the prospective candidates and fill up their vacancies. வேலைவாய்ப்பு இணையதளங்கள் எப்படி இருக்கும், இந்த நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு இணையதளங்கள் மூலம் பயன்படுத்தி தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி உள்ள பர்சன்ஸை அந்த காலி இடத்துக்கு ஃபில் பண்ணிக்கிறாங்க. These are all the indirect sources, அதாவது மறைமுக வளங்கள். நெக்ஸ்ட் டாபிக் ரீசன்
ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ஆட்சேர்ப்பில் சமீப கால போக்குகள் எப்படி இருக்குது? ஸோ அதில் 2 இருக்குது. ஒன்று அவுட் சோர்சிங், அதாவது புற திறனீட்டல். தென் நெக்ஸ்ட்டு போச்சிங், அதாவது வேட்டையாடுதல். இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவுட் சோர்சிங், அதாவது அவுட் சோர்சிங்னா புற திறனீட்டல். தேர் ஆர் அவுட் சோர்சிங் firms that helps in the process of recruiting, though screening of applications and finding the right person for the job for which job they are paid service charges. அதாவது ஆட்சேர்ப்பு பணியில் மேற்கொள்கிறதுக்கு என்ன தேவை? சேவை கட்டணம் வழங்கும் நிறுவனங்களில் விண்ணப்பங்களை நம்ம என்ன பண்ணும்? கூர்ந்தாய்வு செய்து சரியான பணிக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய இதாக இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போச்சிங். போச்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடுதல். ஆர்கனைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் training and development their own employees hire employees of other competitive companies by paying them more both financial and non-financial benefits. It is also called raiding. ஸோ இப்போ போச்சிங் அப்படின்னா என்ன? வேட்டையாடுதல். அதாவது ரெய்டுக்கு வராங்க, திடீர்னு ஒரு கம்பெனிக்கு ரெய்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே தான் இங்கே இந்த ஆர்கனைசேஷனில் அதுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பணியாளர்களுக்கு பயிற்சி மற்றும் மேம்பாடு வழங்குவதற்கு பதிலாக போட்டி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அங்கே நிதி சார்ந்த சலுகைகளை கூடுதலாக வழங்கி அந்த பணியை கவர்ந்து அந்த பணியிலிருந்து அவங்கள கவர்ந்து இழுத்து அவங்க கம்பெனிக்கு இழுத்துக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல். ஸோ ஒரு கம்பெனியில் இருக்க ஒர்க்கர்ஸை இன்னொரு கம்பெனிக்கு இழுக்கக்கூடியது. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போச்சிங். தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ட் trends in recruitment. Now we complete the chapter 10. We will meet in next class.